பாலக்காடில் 3000 வருஷம் பழமையான சிவன் கோயில் இருக்குது. இது நீர்புத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு நீர்புத்தூர் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணம் பார்த்தோம்னா, தண்ணீர் நிறைந்த பகுதியாக இது இருக்கும். ஒரு புது கிராமம் அப்படின்னு தான் புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 2 குளங்கள் இருக்கும். இந்த சிவன் கோயில் ஒரு நீரால் நிறைஞ்ச சிவன் கோயிலாக இருக்குது. இவரோட பேர் நீர்புத்தூர் மகாதேவர். இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை பார்க்கும்போது கேரளா ப்ளஸ் தமிழ்நாடு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண எழுத்துக்கள் தான் இருக்குது. 1000 வருஷங்கள் பழமையாக இருக்கிறதுக்கான கல்வெட்டுகள் ஆதாரங்கள் இருக்குது. 3000 வருஷம் பழமையான கோயில்ன்றது இங்கே இருக்கிற மக்களால் சொல்லப்படுது. இந்த கல்வெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் விளக்கரிக்கிறதுக்காக தானம் பண்ணதும், இந்த கோயிலில் சிவராத்திரி பூஜைகள் நடக்கிறதுக்காக தானம் பண்ணதை பற்றியும், பூசாரி சம்பளம் டெய்லி பூஜை இந்த கோயிலில் நடக்கிறதுக்காக தானம் பண்ணதை பற்றியும் இந்த கோயிலில் கல்வெட்டாக இருக்குது. இந்த கோயில் உள்ளே சின்ன கிணறு இருக்கும். அந்த கிணறுல இருக்க தண்ணியை வச்சு தான் இந்த மகாதேவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் சுயம்பு லிங்கம். இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடுல இருந்து மன்னார்காடு அப்படின்ற ஒரு பகுதிக்கு நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் லோக்கல் பஸ் போகுது. அலநல்லூர் போகுமான்னு கேட்டு ஒரு லோக்கல் பஸ் ஏறுங்க. அலநல்லூர் போகிறதுக்கு ஒரு 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் நீங்கள் நடந்தே போகலாம், இல்லை ஆட்டோலேயே போகலாம். இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலும் இருக்குது. அதுவும் மறக்காமல் பாருங்கள்.